மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். அன்னை மரியா ஆண்டவருடைய மீட்பு திட்டத்தில் உறுதியாயிருந்தவர்கள். நம் அன்னை மரியா நாம் கேட்பதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்பவர். அன்னை மரியாள் எலிசபெத்து கருவிட்டிருந்ததை அறிந்ததும் யூதேயா மலைநாட்டிலுள்ள ஊருக்கு விரைந்து சென்று ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி அவர்களுக்கு உதவி செய்தார்கள். நம்முடைய கஷ்டமான வேளைகளிலும் துன்பத் துயரங்களிலும் நமக்கு மகனிடம் பரிந்து பேசி தேவைகளை பெற்றுத்தரக்கூடியவர். இறைவனிடம் பரிந்து பேசி ஆண்டவரின் ஒப்பற்ற அருள் கொடைகளை நமக்கு பெற்றுத்தர வல்லவர். யோவான் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 11 இறை வார்த்தைகளில் அன்னை மரியாவும் இயேசுவும் இயேசுவின் சீடரும் கானாவூர் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். திருமண வீட்டின் திருமணப் பந்தியிலே ரசம் தீர்ந்து போகவே அன்னை மரியா திருமண வீட்டின் தேவையை அறிந்து தன் மகனிடம் திருமண வீட்டின் பற்றாக்குறையை நிறைவு செய்யுமாறு பரிந்து பேசினார்கள். அன்னையின் பரிந்துரையை கேட்டு இயேசு திருமண வீட்டில் முதல் அரும் அடையாளத்தை நிகழ்த்தினார். இதன் வழியாக அவர் தம் ஆட்சியை வெளிப்படுத்தினார். நம்முடைய பல்வேறு தேவைகளோடு துயரங்களோடு வேதனைகளோடு பெரும் சுமையாக இருக்கும் கவலைகளோடு கண்ணீரோடு அழுது புலம்புகின்ற போது நம் அன்னை கண்ணீரை துடைத்து துன்பத்தை இன்பமாக மாற்றி வேதனைகள் சோதனைகள் கவலைகளை மாற்றி புது பொலிவோடு திகழச் செய்பவர்தாம் நம் அன்னை மரியா. நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்றார்கள். ஆண்டவரிடமிருந்து பரிந்து பேசி ஆண்டவரிடமிருந்து பெற்றுத்தரும் கருவியாக ஒரு இணைப்பாளராக பரிந்து பேசும் தாயாக இருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை என்ன கஷ்டத்தில் இருக்கிறது என்பது பிள்ளைக்கு என்ன தேவை என்பதும் பிள்ளையினுடைய வலிகளும் வேதனைகளும் மன அழுத்தங்களும் தாய்க்குத்தான் தெரியும். நம் தாயிடம் அடைக்கல ஜபத்தை தொடர்ந்து ஜபிப்போம். அருள் ஆசிரியையும் நிறைவாக பெற்றுக்கொள்வோம். ஜபம். புலோகராக்கினியே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ நான் 4 பக்கத்திலும் துன்பப்பட்டு அண்டவோர் ஆதரவின்றி மோட்ச நெறியை விட்டு பாவசேற்றில் அமிழ்ந்து நிற்கிறேன். சூது கொண்ட பசாசு ஒரு பக்கத்தில் தொந்தரை செய்கிறது. பெரிய பூலோகம் தன் மாயால் என்னை அலக்கழிக்கின்றது. விஷமேறிய உடலோ என்னை எந்நேரமும் சஞ்சலப்படுத்துகின்றது. நானும் அது திருமணக்கு என் பாவத்தால் விரோதியானதால் என் இருதயத்தில் பயங்கரம் உண்டாயிற்று, புத்தியில் கிளேசம் உண்டாயிற்று. இப்படிப்பட்ட வேளையில் நான் எங்கே ஆதரவடைவேன்? என் பாவ கொடுமையின் காற்றால் இழுக்கப்பட்ட தூசு போலானேன். அரைவின் வாய் தேரை போலானேன், ஆலைவாய் கரும்பு போலானேன், அன்னை இல்லா பிள்ளை போலானேன், புலியின் கைப்பட்ட பாலகன் நானேன். நான் பாதாளத்தில் ஒளிந்தாலும் அங்கேயும் ஆண்டவர் என் குற்றத்தை காண்கிறாரே. பூமியில் எந்த மூலையில் போனாலும் என் பாவம் என்னை தொடர்வதால் எனக்கு தேயிலும் கிளேசமும் இன்றி வேறு என்ன உண்டு? இறைவனுடைய நீதிக்கு பயப்படுகிறேன். நீர் இறைவனின் தாயும் மனுக்குலத்திற்கு அரசியுமானதால் உமது அடைக்கலத்தில் ஓடி வந்தேன். என் பாவத்துக்காக அழுது வியாகுலப்பட்ட தாயே, என் பேரில் இறங்கி நான் படும் துயரை மாற்றி எனக்காக உம்முடைய திருமகனை மன்றாடும். எனக்கு பூமியும் அதன் செல்வ சுகங்களும் வேண்டாம், மகிமையும் உலகம் ஆட்சிமையும் வேண்டாம். சரீர இன்ப சுகமும் புகை போல் மறையும் பேகீர்த்தியும் வேண்டாம். என் ஆண்டவரும் அவர் ஆட்சிய பாரமும் எனக்கு அகப்பட்டாலே போதும். அப்பாக்கியத்தை நினைத்து நினைத்து அனலில் விழுந்த புழு போல துடிக்கிறேன். அம்புதைத்த மான் போல அலறுகிறேன். காட்டில் காலத்து அகப்பட்ட பிள்ளையை போல் திகைத்து நிற்கிறேன்.
நீர் சகல புண்ணியங்களை கொண்ட ஆண்டோளுமாய் இரக்கம் நிறைந்த என் தாயும் ஆகையால் அக்கினி பற்றி வேகு வீட்டில் அகப்பட்ட பிள்ளைக்கு கை கொடுப்பார் போல் நீர் எனக்கு இந்த தருணத்தில் கை கொடும். கடலில் நீந்தி அமிழ்ந்து திரிவோர்களுக்கு கப்பற்காரர் உதவுவது போல் நீர் எனக்கு இந்த ஆபத்தான வேளையில் உதவ வாரும். சீக்கிரமாக வாரும், தயோடும் இரக்கத்தோடும் வாரும். நான் இறைவனுக்கு ஏற்காத பாதகன் என்றாலும் நான் உம்மை நோக்கி நீட்டிய கை பதறுவதை பாரும். நீர் பாவிகளுக்கு தஞ்சமென்று எல்லோரும் சொல்லியிருக்கிறார்களே, உம்மை அண்டி ஆதரவடையாமல் போனவர்கள் இல்லையே. ஆகையால் பாவிகளின் பாவியாகிய என்மேல் இரக்கம் வைத்து என்னையும் ஆதரிக்க சீக்கிரமாய் வாரும். தாமதம் பண்ணாதேயும். வேதம் சொல்வதெல்லாம் முழுமனதோடு விசுவசிக்கிறேன். என் நம்பிக்கை எல்லாம் ஆண்டவருக்கு பின்மது பேரில் வைக்கிறேன். உமது திருநாட்களை எல்லாம் உத்தம பிரகாரம் அனுசரிக்கிறேன். அற்ப பாவத்தை முதலாய் கட்டிக்கொள்ள மனதில்லை. என் நேரமும் முது திருமகனுமாய் எனது அன்புள்ள இரட்சகருமாயிருக்கிற இயேசுநாதருக்கு பிரியப்படுவேனோ என்கிற பயமே அன்றி எனக்கு வேறே பயமில்லை. சுதந்திர தாயே, உமது தஞ்சமென்று ஓடி வந்த என்னை தைரியமுள்ளவர்களாக்கி உலக காரியங்களில் எனக்கு பெரிய கசப்புண்டாக்கி உல்லாசமான ஆனந்த ஞானக்கடலில் மூழ்க அனுக்கிரகம் பண்ணியருளும். ஆமீன். இந்த ஜெபத்தை 41 நாள் தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய கண்ணீர் கவலைகள் மாறும், உங்கள் கஷ்டங்கள் மாறும், துன்ப துயர வேதனைகள் மாறும். எந்த கஷ்டங்கள் இருந்தாலும் அன்னை மரியா நம்முடைய தாய், நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவக்கூடியவர்கள். அவர்கள்தான் தன் மகனிடம் பரிந்து பேசி நமக்காக நம் தேவைகளெல்லாம் பெற்று தருகிறவர்கள். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.